வெல்கம் டு AAVA லைஃப்ஸ்டைல் அனுஷியாஸ் குக்கிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நோ ஃபயர் குக்கிங். அதாவது நாம் இன்னைக்கு ஸ்டவ்வெல்லாம் பற்ற வைக்கல, ஃபயர்லாம் இல்லாமல் ஆனால் குக்கிங் பண்ண போகிறோம். 3 ரெசிபிஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதுதான். இதோட பேர் பிலிம்பி ஃப்ரூட். நம்ம ஊரில் இதை புளிச்சிக்கான்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த ஃப்ரூட் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த ஃப்ரூட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ரெசிபிஸ் காட்ட போகிறேன். இந்த புளிச்சிக்காய் நான் ஒரு 500 கிராம் எடுத்திருக்கேன். அதை இப்போ நாம் கட் பண்ணிக்கலாம். சும்மா நார்மலாக ஒரு ரஃப் சாப் தான் பண்ணிக்கிறேன். இது வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும் இந்த ஃப்ரூட்டில். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா புளிப்பாக இருக்கும், அதே சமயத்தில் துவர்ப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் இருக்கும் இதில். அந்த மாதிரியே எல்லா ஃப்ரூட்டையும் நான் கட் பண்ணிட்டேன். அதில் ஒரு 5-6 ஃப்ரூட் மட்டும் நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட முதல் ரெசிபி. அதுக்காக ஒரு சின்ன பவுல் பக்கத்தில் வச்சுருக்கேன். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த புளிச்சிக்காய் மேலே நாம் தூவி விட்டுடலாம். இது சம்மரில் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க, மாங்காய் வெள்ளரிக்காயில் இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரியே நாம் இந்த புளிச்சிக்காலையும் போட்டு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் சாப்பிட்டு பார்க்குறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த புளிப்பு, அந்த காரம், உப்பெல்லாம் சேரும்போது ரொம்ப எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் கிடச்சிதுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த புளிச்சிக்காவை இதே மாதிரி ஒரு பாட்டிலில் நான் அதை போடுறேன். இது பிளாஸ்டிக் பாட்டில் தான், நீங்கள் வேணால் கிளாஸ் பாட்டிலில் கூட இதை போட்டு வைக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 10லேருந்து 15 காந்தாரி பச்சை மிளகா போடுறேன். நீங்கள் வேணால் நார்மல் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது அந்த ஃப்ரூட் மூழ்கிற அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கை வச்சு குலுக்கிடலாம். அந்த பாட்டில் ஃபுல்லும் தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஃப்ரூட் அதில் ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கணும். இதே மாதிரி நாம் மாங்காயில் கூட செய்வோம் வீட்டில். அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். பாட்டிலில் மூடி போட்டு நாம் அதை எடுத்து வச்சிடலாம். நார்மல் நீங்கள் டைனிங் டேபிள்லே வச்சா போதும். அது நாள் ஆக ஆக அந்த உப்பு அந்த இதில் பிடிச்சி அது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த ரெசிபி என்னன்னு காமிக்க போகிறேன். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த பிலிம்பி ஃப்ரூட்டை சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 காந்தாரி மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா அடித்து எடுத்துடலாம். இப்போ நான் இது பண்ணுறது பட்டர் மில்க், அதாவது சம்பாரம். அது எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நாம் பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷல். இப்போ இந்த பட்டர் மில்கை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்காக நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது கோகனட்டோட ஷெல்லில் ஹேண்டிகிராஃப்ட் பண்ணது இந்த டம்ளர். இதில் நீங்கள் இது ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் இதில் இந்த பட்டர் மில்கை சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4லேருந்து 5 ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு விருப்பம்னா சேருங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நாம் ரெடி பண்ண அந்த புளிச்சிக்காயில் இருக்கிற ஒரு பீஸ் உங்களுக்கு கார்னிஷிங்காக அதில் நான் வச்சுருக்கேன் அந்த கப்பில். இப்போ பாருங்கள், நாம் பண்ண 3 டிஷ்ஷும் ரெடி. உப்பு மிளகா போட்ட புளிச்சிக்காய், அப்புறம் பட்டர் மில்க், புளிச்சிக்காய் போட்ட பட்டர் மில்க்,
உப்பில் போட்ட புளிச்சிக்காய். இந்த 3மே சம்மர் ஸ்பெஷல் தான். நீங்கள் சம்மர் டைம் எங்கே பார்த்தாலும் இந்த 3 கிடைக்கும். ஆனால் அது வந்து மாங்காய் வெள்ளரிக்காயில் கிடைக்கும். நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த பிலிம்பி ஃப்ரூட்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ஃப்ரூட் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 3 ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பிலிம்பி ஃப்ரூட்டில் விட்டமின் சி, விட்டமின் ஏ இருக்குது. அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃப்ரூட் கிடைச்சா இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.